இதுக்கும் நம்ம வந்து ஆரிஜின் 0,0 வழியாக போகிற கோடு தான் பார்த்துக்கோ நம்ம. பட் ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ்ஒயில் பொதுவான ஒரு இருபடி சமன்பாடு. செகண்ட் டிகிரினா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ஒய் ஒய் ஸ்கொயர்டு அந்த மாதிரி இருக்கும். பொதுவானனா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கலாம், எக்ஸ்ஒய் இருக்கலாம், ஒய் ஸ்கொயர்டு இருக்கலாம், எக்ஸும் இருக்கலாம், ஒய் இருக்கலாம், சி இருக்கலாம். அதனால் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hx ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி = 0 என்பதுதான் பொதுவான ஒரு இருபடி சமன்பாடு. இது வந்து எப்போ ரெண்டு நேர்கோடை குறிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நிபந்தனை பார்க்கணும். எந்த பொதுவான சமன்பாடும் இப்போ ரெண்டு நேர்கோடை குறிக்கணும்னு இல்லை. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் = 4ன்னு ஒரு சமன்பாடு இருக்குன்னா அது நமக்கு வட்டத்தை குறிக்கிறது நமக்கு தெரியும். அது ரெண்டு நேர்கோடை குறிக்காது. அதனால் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hx ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி = 0 எப்பொழுது இரட்டை நேர்கோட்டை குறிக்கும். அதுக்கு என்ன கட்டுப்பாடு அதை இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ax squared plus by squared plus 2hxy plus 2hxy. ஓகே, அப்புறமா plus 2gx plus 2fy plus c = 0 plus 2gx 2fy plus c = 0. ஓகே, இது ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸ்லேயே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கலாம். எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள் இருந்ததில் அதில் எக்ஸில் மட்டும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்லேயே இருபடி சமன்பாடு கருதுவோம். எக்ஸ்லேயே இருபடி சமன்பாடு கருதுனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு எவ்வளோ இருக்குது? எக்ஸுக்கு 2hy ப்ளஸ் 2g இல்லையா? எக்ஸே இல்லாத டேர்ம் என்ன இருக்குது? py ஸ்கொயர் ப்ளஸ் 2fy ப்ளஸ் c. ஓகே, bf ஸ்கொயர் ப்ளஸ் 2fy ப்ளஸ் c. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு. ஸோ இது = 0. ஸோ இது எக்ஸ்லேயே இருபடி சமன்பாடு எடுத்துக்கிட்டோம்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி = 0 ஃபார்மில் இருக்குது. அதனால் a = a, b = 2 into g plus hy, c = by square plus 2fy plus c. அதுக்கு for roots என்ன? minus b is x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. அதாவது minus of b என்னது 2 into g plus hy minus square root of g plus hy, so 2 into g plus hy the whole square minus 4 into g plus hy the whole square minus 4 into a into so minus 2 into g plus hy plus or minus square root of, so 2 into g plus hy whole square வந்து 4 into g plus hy the whole square minus 4ac 4a into by square plus 2fy plus c by 2a. So the square root of 4 உள்ள 2 ஆயிடும். So 2 cancel ஆயிடும், 2 cancel ஆயிடும், 4 cancel ஆயிடும், 4 cancel ஆயிடும். So ax இந்த பக்கம் cross multiply பண்ணா ax, okay, minus g plus x பண்ணா ax plus g plus hy is equal to plus or minus square root of g plus hy the whole square minus 4a, sorry, minus a into by square plus 2fy plus c. Okay, so என்ன போடுறது? g plus hy the whole square minus a into by square plus 2fy plus c. Okay, இது expand பண்ணினாக்கா square root of
g square plus h squared y squared, okay, minus ab y squared, okay, minus 2f ay minus ac. So g squared plus h squared y squared, h squared y squared to g squared, sorry, இது வந்து இன்னொரு minus 2h gy வரணும், minus 2ghy, okay. Okay, so g squared plus h squared y squared minus plus 2gxhy plus 2ghy minus aby squared minus 2f ay, okay, minus ac, okay. So இப்போ திருப்பி இதை சிம்பிளிஃபை பண்ணினாக்கா equal to square root of y squared term என்ன இருக்கு into h squared minus ab, okay, y term என்ன இருக்கு plus y 2f ay minus இருக்கு 2ghy இருக்கு. so 2y காமனா இருக்கு இல்லையா, 2y எடுத்துலாம் நம்ம இல்லையா, 2y into gh minus af, okay, y into final constant term வந்து g squared minus ac, okay, plus g squared minus ac. இதே உங்களுக்கு ஒரு y square y ல ஒரு குவாட்ரேட்டிக் இருபடி சமன்பாடா இருக்கு. இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இருபடி சமன்பாடுல b squared equal to 4ac வரணும் இல்லையா. திருப்பி போட்டு பார்க்கலாம். அது இந்த சமன்பாடு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு டெரைவ் பண்ணிருக்கோம் நம்ம. இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அதாவது வேறு எதுவும் ஸ்கொயர் ரூட்லாம் வரக்கூடாது. அதனால் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ac பண்ணணும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ஏ பி அண்ட் சி பார்த்துக்கலாம் இப்போ. ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏ, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி. பிங்கிறது 2 into gh minus af, 2 into gh minus af, okay. Cங்கிறது f square minus ac, okay. So இது perfect square இருக்கணும்னா b squared equal to 4ac, right? So 4 into gh minus af the whole square equal to 4 into h squared minus ab into f squared minus ac. So 4 cancel ஆகும். இது expand பண்ணலாம் இப்போ. g squared h squared plus a squared f squared minus 2gh af is equal to f squared h squared, okay, minus f squared ab minus h squared ac plus a squared bc, okay. அதாவது h squared g squared இங்கே இருக்கு. இங்கே என்ன பண்ணணும், g squared minus ac into, சரி தப்பாக எழுதிக்கிறாங்க, g squared minus ac into h squared minus ab, g squared minus ac தப்பாக எழுதிக்கிறாங்க, சாரி. Okay, so h squared g squared இந்த சைடு இருக்காது, okay, h squared g squared, okay, minus g squared ab, okay, minus h squared ac plus a squared bc, okay. So h squared g squared cancel ஆகிடும். எல்லாத்துலேயும் ஒரு a காமன் இருக்குது. எடுத்துட்டிங்கன்னா af squared minus 2ghf is equal to b minus bg squared minus ch squared plus abc.
ஸோ எல்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏபிசி ப்ளஸ் 2FGH minus AF squared minus BG squared minus CH squared equal to 0. இதுதான் நமக்கு தேவைப்பட சமன்பாடு. ஓகே, தேவைப்பட கண்டிஷன். சாரி. ஓகே, ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டெரிவேஷன் புக்கில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் போட்டது இன்னொரு தடவை வீடியோ போட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னென்னா முதல்ல ரெண்டு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வந்து எக்ஸுக்கு சால்வ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு சால்வ் பண்ணிட்டு அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும்னா உள்ளே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அதனால் அது B squared equal to 4AC போட்டு கண்டிஷன் போட்டிங்கன்னா இது வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன கேட்பாங்கன்னா ஒரு சமன்பாடு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் கால்குலேஷன் தான் நிறையா இருக்கும். நிறைய கால்குலேஷன் இருக்கும், கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, தட்ஸ் ஆல்.